வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட சிவில் அணு ஒத்துழைப்பு உடன்படிக்கை குறித்து அமெரிக்கா மகிழ்ச்சி. இந்தியாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நாடு திரும்பினார் ஜனாதிபதி. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை தேர்தலுக்கான தற்காலிக அடையாள அட்டை விநியோகம் 21ஆம் தேதியுடன் நிறைவு. சிலியில் விலரிக்க எரிமலை தீ குழம்புகளை வெளியேற்ற ஆரம்பித்துள்ளதனால் மக்கள் அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட சிவில் அணு ஒத்துழைப்பு உடன்படிக்கையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இந்த உடன்படிக்கை சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவானது என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் ஜான் சாக்கி கூறியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் அமெரிக்கா புரிந்துணர்வோடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்திய விஜயத்தின் போது இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதேவேளை 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் நாடு திரும்பினர். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வழமையான நேர அட்டவணையின் பிரகாரம் கொச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் விமானத்தில் நாட்டை வந்தடைந்துள்ளனர். முன்னதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் இன்று காலை கலந்து கொண்டார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கான தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் இல்லாதோர் தங்களுக்கான தற்காலிக அடையாள அட்டைகளை முல்லைத்தீவு தேர்தல் செயலகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி தேர்தல் ஆணையாளர் எம் முகமது தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகைமை பெற்றுள்ள வாக்காளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்றை வாக்களிப்பு நிலையத்தில் வைத்து தேர்தல் பணியாளர்களுக்கு சமர்ப்பித்து தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் ஏற்கனவே தம்மிடம் தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியான கடவுச்சீட்டு, அதுவுமின்றி செல்லுபடியான சாரதி அனுமதி அல்லது இளைப்பாறியோர்களுக்கான அரசாங்க ஓய்வூதிய அடையாள அட்டை அல்லது ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள மதகுருமார் அடையாள அட்டை, அதுவுமின்றி பிரேட்ட பிரஜைகளுக்கு சமூக சேவை திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை போன்ற அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல்கள் திணைக்களத்தின் தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த எந்தவிதமான அடையாள அட்டையும் இல்லாதவர்கள் தத்தமது கிராம அலுவலர் நூடாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் முல்லைத்தீவு தேர்தல்கள் அலுவலகத்துக்கு தமது புகைப்படங்கள் 2 சமர்ப்பித்து அதற்கான தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கு 52,758 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 95 வாக்களிப்பு நிலையங்களில் இவர்கள் வாக்களிக்க உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் 6 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற ஆகிய பிரதேச சபைகளுக்கு 27 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இலங்கை அகதிகள் பிரச்சினையை தமிழக அரசு திசை திருப்புவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சுமத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநர் ஆற்றிய உரை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் தமிழ் அகதிகளை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் திட்டம் தொடர்பான கூட்டத்துக்கு தமிழக அரசு தனது பிரதிநிதியை கூட அனுப்பவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஆளுநரின் உரை மூலம் அந்த பிரச்சினையை மாநில அரசு திசை திருப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களை பிரதமர் நரேந்திர மோடி மீட்டெடுத்ததாக தெரிவித்துள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அதனை மறைக்கடிப்பதைப் போலவே ஆளுநரின் உரை அமைந்திருந்ததாக தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச ஈஸ்வரங்கள் முதலான சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு மாநகரின் புகழ்பூத்த சிவாலயமான கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. வடகொழும்பு முகத்துவாரம் ஸ்ரீ சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்திலும் சிவராத்திரி விரத நிகழ்வுகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. சிவராத்திரியை முன்னிட்டு பல இசை நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.
உடப்பு சின்னக்கொலனி தாளையடி அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் ஆலய வருடாந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. இன்று காலை ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற பொங்கல் விழாவினை தொடர்ந்து ஊஞ்சல் முளை கொட்டல் விழா, அத்துடன் விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் நாளை வைரவர் மடையுடன் ஆலயத்தின் மகா சிவராத்திரி விரதம் நிறைவு பெறவுள்ளது. இதேவேளை மலையகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இன்று மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. ஹட்டன் ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோவிலிலும் சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட விசாரணைகள் திருகோணமலையில் இடம்பெறவுள்ளது. இம்மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் தெரிவிக்கின்றார். எனினும் சில ஊடகங்களில் விசாரணை திகதி தொடர்பில் தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே திட்டமிட்டுள்ளவாறு திருகோணமலை மாவட்டத்துக்கான சாட்சி விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் 28ஆம் தேதி குச்சவெளி பிரதேச செயலகத்திலும் மார்ச் 1ஆம் தேதி தொடக்கம் 3ஆம் தேதி வரை திருகோணமலை மாவட்ட செயலகத்திலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து கிடைத்துள்ள 560 முறைப்பாடுகளில் 250 பேருக்கு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தினங்களில் காலை 8:30 அளவில் சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை காலம் கடந்த 15ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. எனினும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசாரணை காலத்தை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை மீண்டும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி ஏறாவூர் கருத்த பாலத்துக்கு கீழிருந்து ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோமாந்துறை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ஒருவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த ஒருவர் சடலமே இன்று மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிறைச்சாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை விரைவில் நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய சிறைச்சாலை உத்தியோகத்தர்களாக 200 பேர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இதற்காக ஏற்கனவே விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை ஏப்ரல் மாதத்திற்குள் பூர்த்தி செய்ய எண்ணியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் பதவி வெற்றிடங்கள் காரணமாக அண்மையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைதிகள் தப்பிச் சென்றிருந்தனர். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் நாட்டின் வளம் என்ற போதிலும் தமது பிள்ளைகள் குறித்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு காணப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலத்தா அத்துக்கோரள தெரிவிக்கின்றார். கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த வெளிநாட்டு பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கி வைக்கப்பட்டது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு பணிப்பெண்களாக சென்றுள்ள கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் 516 பிள்ளைகளுக்கு இந்த புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. இந்த அமைச்சு பதவியை நான் பொறுப்பேற்றதிலிருந்து இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது தமது பிள்ளைகளை மேலும் பராமரிக்க ஏன் இவர்களால் முடியாது போயுள்ளது என சிந்திக்க தோன்றுகின்றது. வெளிநாட்டு பணியாளர்கள் எமது நாட்டின் வளம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இருப்பினும் சில சம்பவங்கள் தொடர்பில் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை உள்ளது. சகல சந்தர்ப்பங்களிலும் ஒருவர் பொறுப்பை நிறைவேற்றாது செல்கின்றார். எனவே இவர்களது பொறுப்பு தந்தை, தாய் ஆகிய இருவருடையதும் என்றே நான் கூறுகின்றேன். வெளிமடு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பேவர வாவை தோட்டத்தில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கான தற்காலிக முகாம்களுக்கான கூடாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
அம்பேவில வாவிக் தோட்டத்தைச் சேர்ந்த 64 குடும்பங்களில் உள்ள 230 பேர் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த 2.5 மாத காலமாக தோட்ட வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 40 குடும்பங்கள் தங்குவதற்கான தற்காலிக கூடாரங்கள் இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. இப்ப இருக்க கூட வீடு இல்ல, நாங்க ரோட்ல தான் கூடாரத்தை அடிச்சிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த தார் ரோட்ல எனக்கு ஸ்டேட்ல இடம் தர மாட்டாங்க. நான் தார் ரோட்ல தான் இருக்கும். சாப்பாடு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வீடு இந்த கூடாரத்தை அடிச்சு ரோட்ல இருக்க முடியுமா? சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரோட்ல தான் துறை சொல்றாரு, ரோட்ல கூடாரத்தை அடிச்சு இருக்க சொல்லி. என்னடா எங்களுக்கு சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வீடும் தற்காலிகமா அடிச்சு கொடுத்தா நாங்க இருப்போம். என்னடா நாங்க ரோட்ல பிள்ளைகளை வச்சு எப்படி இருக்குது? மண்சரிவு அபாயம் காரணமாக தோட்ட வைத்தியசாலையில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் தமக்கு நிலையான வீடுகளை அமைத்து தருமாறு வாவிக் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு 3 மாசமாக நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்க இருக்கிறோம். இப்பவும் கூடாரம் உணவு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு தார் ரோட்ல அடிக்க எங்களுக்கு வசதி இல்ல. ரொம்ப தூரம் 15 ஏக்கர் கிட்ட மூடி வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அவதானத்துல தான் நாங்க இருக்கோம். 3 மாசமாக நான் எங்க விட்டு சிலு போய் ரொம்ப அவதானத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். நாங்க இப்ப தார் ரோட்ல தான் நாங்க கூடாரத்தை அடிச்சு இருக்க போறோம். நாங்கள் சிறு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மழை காரணத்தினால இப்போதைக்கு எங்களுக்கு கூடாரங்கள் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்ல உள்ள இடத்துல ரோட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்க சொல்றாரு. எங்களுக்கு அப்படி இயலாது. உங்களால ஏண்ட உதவி எங்களுக்கு நல்ல முறையில ஒரு வீடுகளை தயாரிச்சு பண்ணி கொடுக்கணும். நெல் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவாளர்கள் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் தற்போது காலப்போக நெல் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது 75% அதிகளவான அறுவடை நிறைவுற்ற நிலையில் தாம் மிக குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தற்போது நெல்லை சந்தைப்படுத்துவதில் தாம் பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும் அதேவேளை பதப்படுத்துவதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த விவசாயிகள் நெல்லை சரியான விலையில சந்தைப்படுத்த முடியாம இந்த ரோட்டு வழியை போட்டு காய பண்ணி கொண்டிருக்கோம். சொன்ன அரசாங்கம் நல்ல ஒரு விலை கொடுத்த இந்த நெல்லை கொள்வனை செய்யறதுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் வடக்கு மாநிலத்தால் எடுக்கிறதோ எந்த திட்டமே ஏற்பாடு செய்யல. உண்மையாவே சொன்ன போனா இந்த முறை பொலி சரியான வீழ்ச்சி, எங்களோட விவசாயிகளுக்கு சரியான வீழ்ச்சி. இந்த விவசாயிகள் இந்த சரியான விலையில் இந்த நெல்லை வித்தா தான் தங்களோட கடனை கட்டி ஒரு நிம்மதியான அடுத்த கட்ட நகருக்கு போகலாம். எல்லாட்டி சொன்னா இன்னும் பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் சந்திக்க போகுது இந்த விவசாயிகள். ஏனைய இடங்களை விட அதிகளவில் நிறையில் நெல்லை கொள்வனவு செய்வதால் இம்மாவட்ட விவசாயிகள் அதிகம் நட்டத்தை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் அமைக்கப்பட்ட நெற்களஞ்சியம் திறக்கப்படாத நிலையில் பயனற்ற முறையில் காட்சியளிக்கின்றது. இதனை புனரமைத்து தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். குமரபுரம் பகுதியிலே 160 அடி நீளத்திலே 40 அடி அகலத்திலே பெண்ணாம்பரிய ஒரு ஸ்டோரை கட்டி 3 வருடமாக திறக்காமல் அந்த ஸ்டோர்லேயே கிட்டத்தட்ட 3000 மூட நெல்லுகளை கொள்வனை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தும் இதுவரை நாள் வரையில் அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் அந்த ஸ்டோரை சார்ந்து 1 ஏக்கர் காணி இருக்குது. அந்த காணி வளர்ந்து போயிருக்குது. அந்த பிரதேசத்தை ஒரு தளமாக பயன்படுத்தி இருந்தால் நேற்றைய தினம் வீதி போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவினர் நெல்லு காய போட்டிருக்கின்ற விவசாயிகளை பார்த்து இதிலே காயப்பட முடியாது, பாதுகாப்பு குந்தகம் இருக்குது, வீதிக்கு குந்தகம் இருக்குன்னு சொல்லி ஒரு மிரட்டல் நிலையை உருவாக்கி விட்டு போறன்ற அந்த காரியத்தை அந்த கங்கரியத்தை செய்துட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு விவசாயிகள் தங்களுடைய நெல்லை காய போடுவதற்கான நல்ல தளம் இல்லாதபடியால். தற்போது விவசாயிகள் நெல்லை வீதிகளில் காய விடுவதால் பல்வேறு இன்னல்களுக்கு தாம் முகம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நெல்லு காய போட்டு வரைக்கும் விபத்து நடந்தா நாங்கள் அறியல. நாங்கள் இடவெளி விட்டு தான் போடுறோம். ஒரு வாகனம் சைட் பண்ணி நின்று போகக்கூடிய அளவை விட்டு தான் நாங்கள் இதன்றோம். இந்த மேடைகள் வழங்கப்பட்ட காசுல எங்க போய் என்னென்ன இருக்கிற ஒன்றுமே தெரியவில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ரியோ பகிரங்க டென்னிஸ் தொடரின் அடுத்த சுற்றுக்கு உலகின் முன்னிலை வீரர்களான ரஃபேல் நடால் மற்றும் டேவிட் ஃபெடரர் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். கண்ணத்தோட்டை சுலைமானியா கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கேகாலை மாவட்டம் சுலைமானியா கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி வலய கல்வி பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது.
பிற்பகல் 1:30 அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலையின் 3 இல்லங்களையும் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். அதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதன்போது பதக்கங்களும் கிண்ணங்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.